லா ஆஃப் க்ரைமோட சப்ஜெக்டை வந்து ஒவ்வொரு சாப்டராக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதே மாதிரி நம்ம எப்பயும் ஒரு ஆக்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஜென்ரலாக பல அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சொல்லணும் வந்து விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு ஆக்ட் பாஸ் ஆகிருக்கு, ஒரு ஆக்ட் வந்திருக்கு அப்படின்னா அதோட ஆரிஜின்லேருந்து படித்து பாருங்கள், அப்போ தான் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாமே. ஓகே, அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரிலேட்டடாக இந்தியாவில் எப்படி வந்து கிரிமினல் லா வந்து எப்படி வந்தது அப்படின்றதோட அது ஆரிஜினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிகினிங்லேருந்து அப்படியே பார்த்துட்டு வருவோம். இது இர்ரிலவன்ட் டு த சப்ஜெக்டாக இருந்தாலும், பட் ஆனால் ஒரு லா வந்து எப்படி வந்திருக்கு, நம்மளோட இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் 1860 வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்காக நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணி பார்க்குறோம். எல்லாருமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் இது வந்து ஒரு டீட்டெயில்டாக போகிற மாதிரி இருக்கும், ஒரு ஹிஸ்டாரிக்கலாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு வேக்னஸை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரி மாதிரியே போயிடலாம். அதை நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் கோ டு த சப்ஜெக்ட். ஆரிஜின் ஆஃப் கிரிமினல் லா வந்து அப்படின்னா, இங்கே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்தியாவில் வந்து நமக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிவிலைஸ்டாக ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்சிவிலைஸ்டு சொசைட்டியில் எங்கேயுமே கிரிமினல் லா கிடையாது, நம்மகிட்ட எதுவும் கிடையாது. அப்போது அந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் நம்ம கடந்து வந்திருப்போம் அப்படின்னா, எவ்ரி மேன் வாஸ் லைபிள் டு பி அட்டாக்டு இன் ஹிஸ் பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி அட் எனி டைம் பை எனி ஒன். யாருனாலையும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பர்ட்டியால் பர்சனாலே வந்து அட்டாக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அப்போ இருந்தது. த பர்சன் அட்டாக்டு எய்தர் சக்கம்டு ஆர் ஓவர் பவர்டு ஹிஸ் அப்போனண்ட். அப்படின்னா என்ன அப்படி சொல்கிறதுனா, ஒருத்தர் நம்மளால் எதுவுமே தடுக்க முடியாது. அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ஆப்போசிட் பர்சன் ஒரு பர்சன் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்கள தடுக்கிறதுக்கு இப்போலாம் நம்மகிட்ட லாஸ் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்மகிட்ட இருக்குது. அப்போ தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு பயம் இல்லை ஒரு ஆப்போசிட்டில் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்மளை ஏதோ பண்ணுறாங்க. அப்போனால வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரைம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த இதுவும் கிடையாது. ஒன்று டூத் ஃபார் டூத்து, ஐ ஃபார் ஐ, லைஃப் ஃபார் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. எல்லாமே இருந்திருக்கு. ஏதோ ஒன்று படுத்துட்டு அந்த இது எல்லாமே தான் என்னென்னா ஃபோர் ஆஃப் கிரிமினல் லா, அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் வந்து வரதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. எதுனா, ஒருத்தர் பல்ல உடைச்சாங்கன்னா பல்ல உடைப்பேன், கண்ணை குத்துறாங்கன்னா கண்ணை எடுத்தாங்கன்னா கண்ணை எடுப்பேன், லைஃப் உயிரை பறிச்சிட்டாங்க அப்படின்னா உயிரை அவங்ககிட்ட திருப்பி படிப்போம். இந்த மாதிரி விஷயங்களால தான் இந்த ஃபோர் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் வந்து வந்திருக்கு. அப்போ அதே டைமில் பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் அட்வான்ஸ்மெண்ட் வரும்போது அட்வான்ஸ்டாக என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஜூர்டு பர்சன் வந்து என்ன பண்ணுறான், அக்ரி டு அக்செப்ட் த காம்பன்சேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் கில்லிங் ஹிஸ் அட்வர்சரி. அவங்க உயிரெடுக்க பதிலாக என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இன்ஜூர்டு பர்சன்ஸை வந்து அக்ரி டு அக்செப்ட் காம்பன்சேஷன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வர்றாங்க. அடுத்தது சப்சிக்வெண்ட்டாக அடுத்து என்ன ஆகுதுன்னா, எ ஸ்லைடிங் ஸ்கேல் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் ஆர்டினரி அஃபென்சஸ் சச் அ சிஸ்டம் கேவ் அ பர்த் டு ஆர்காக் கிரிமினல் லா. அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்லைடிங் ஸ்கேல் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, எ சிஸ்டம் இன் விச் த அமௌண்ட் தட் பீப்புள் ஆர் ரெக்வயர்டு டு பே இன் ஃபீஸஸ் அண்ட் டேக்ஸஸ். ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு ஒரு ஃபண்டோ இல்லை டேக்ஸஸோ இல்லை ஃபைனோ ஃபீஸஸ் இது எல்லாமே ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் வந்து ரெடி ஆச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஸ்கேல் அப்படின்றதுக்கு அந்த சிஸ்டம்க்கு வந்து ஒரு நேம் இருக்குது. அப்போது இதே இந்த அப்ளிகேஷன் தான் என்ன ஒரு லாங் டைம் வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அந்த ஃபாலோ பண்ணி வந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, இது யார்கிட்ட இருந்திருக்கு, அந்த பார்ட்டிஸ் அவங்களுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஒரு இன்ஜூர்டு பர்சனோ இல்லை அந்த பாதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான தாக்கியவர் யாரோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ரிலேட்டடில் மட்டும் தான் இருந்துட்டு வந்திருக்கு. பட் ஆனால் இது வந்து என்ன ஆச்சுன்னா, அப்படியே கிராஜுவலி இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னன்னா அப்படியே ஸ்டேட்ஸ் அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஸ்டேட்ஸுன்றப்ப என்ன சொல்கிறது, பிரிட்டிஷ் இந்தியா நம்ம வந்து இந்தியாவை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பிரசிடென்ட் எப்படின்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே எல்லாமே ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அடுத்து வந்து இது என்ன ஒரு ஸ்டேட்டாக ஒவ்வொரு இடத்துல ஒரு எப்படின்னா ஒரு கிங் பீரியட் இவங்க எல்லாமே வரும்போது ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வரும்போது என்ன, இந்த கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடுத்த கட்டம் வரும்போது இந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது என்ன, இந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ன்ற வேர்டு வந்து எதுலேருந்து டெரைவ் ஆயிருக்கு அப்படின்னா, லத்தின் டேர்ம் அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ன்றது, தட் இஸ் ஜூரிஸ்ப்ரூடென்ஷியா அப்படின்னா, விச் மீன்ஸ் த ஸ்டடி நாலேஜ் ஆர் சயின்ஸ் ஆஃப் லா. இதுதான் அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சொல்கிறது. அப்போது the germ of criminal jurisprudence came into existence in India
ஃப்ரம் த டைம் ஆஃப் மனு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனு தர்மம் அந்த ஃபாலோ பண்ண பீரியட்லேருந்து இங்கே வந்து இந்த கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது மனு ஹேஸ் ரெகக்னைஸ்டு அசால்ட், தெஃப்ட், ராபரி, ஃபால்ஸ் எவிடன்ஸ், ஸ்லாண்டர், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், சீட்டிங், அடல்டரி அண்ட் ரேப், இது எல்லாமே அப்போ நம்மளுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து இருந்திருக்கு. அந்த ஸ்டடி த நாலேஜ் ஆர் சயின்ஸ் ஆஃப் லா வந்து எப்போ இருந்திருக்கு அப்படின்னா நம்மகிட்ட இந்த நம்மளோட இந்தியாவிலே நம்ம இருந்திருக்கு. எப்போது மனு பீரியட்லேயே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்போ எப்படின்னா இப்போ கிங்ஸ் வந்து இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் அதாவது அவங்களோட மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு பேமெண்ட் ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அப்போ தப்பு நடக்கும்போது என்னென்னா ஒரு பேமெண்ட் வந்து கிங்க்கு வந்து நம்ம ஒரு ஃபைனாக பேமெண்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபைன் நம்ம பேமெண்ட் பண்ணும்போது என்ன, அந்த கிங் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. இன்கேஸ் அவர் பிஸியாக இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் மேட்டர் வந்து ஒருத்தர் வந்து ஜட்ஜாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அப்போது இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா நம்ம கடந்துட்டு வராங்க. அப்போது கிரிமினல் வாஸ் ஃபைனடு. அப்போ கிரிமினல் ஒரு குற்றம் பண்ண கிரிமினலை வந்து ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா the fine went to the king treasury and was not given as compensation to the injured party. injured partyக்கு அந்த கிரைம் அதாவது அந்த ஃபைன் போகலை. ஓகேங்களா, யாருக்கு போகுது, கிங்கோட ட்ரெஷரிக்கு தான் அந்த அமௌண்ட் எல்லாமே போயிட்டுருக்கு அந்த பீரியடில். அப்போ வெஸ்டர்ன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸை வந்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா த ரியல் நோஷன் ஆஃப் கிரைம் பெர்குலேட்டட் ஃப்ரம் த ரோமன் லா. அவங்க எப்படின்னா ரோமன் லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன் மாடர்ன் டைம்ஸில் வந்து எப்படின்னா இந்த க்ரைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிப்ளைடாக ஒரு அந்த எக்ஸ்ட்ராடினரி டிகிரியாக வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அப்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுக்கும்போது க்ரைம் அப்படின்னா ஒரு கொள்ளை இதை மட்டும் எடுக்க முடியாது. இன்னும் பல விஷயங்களை வந்து அது எப்படின்னா ரொம்ப டைப்பாக போயிட்டே இருக்குது. ஒரு பிரான்ச் ஆஃப் ட்ரீ மாதிரி தான் போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து ஒரு ரெவால்யூஷனராக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கான்செப்ட் ஆஃப் கிரிமினல் லா கொண்டு வரதுக்கு ஒரு ரிவால்யூஷனாக வந்து அந்த இடத்துல தான் நமக்கு வந்து வருது. இப்போது ஒரு க்ரைம் வந்து பார்த்திங்கன்னா அது மல்டிப்ளையாக போயிட்டே இருக்கும்போது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு வழி இருக்காது, அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்போது ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் எப்போ வருது அப்படின்னா அந்த கான்செப்ட் ஆஃப் கிரிமினல் லா எப்போ வருது அப்படின்னா இந்த க்ரைம் எல்லாம் ஜாஸ்தியாகும் போது வந்துடுது. அப்போ என்னென்னா அப்போ வேரியஸ் ஸ்டாட்டூஸ் ஹேவ் பீன் எனாக்டட் இம்போசிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டியூட்டிஸ், லைபிலிட்டிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். வேரியஸ் ஸ்டாட்டூஸ் எல்லாமே சட்டம் வந்து நிறையா கொண்டு வர்றாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெனால்ட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு பர்சனுக்கு ஒரு கடமை இருக்குன்னு சொல்லி வரலாம், ஒரு லைபிலிட்டி இருக்குது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது டு தி இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து கொண்டு வராங்க. அப்போது அடுத்த கட்டமாக வந்து இப்போது இது வந்து இயர்லி பீரியட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னென்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் கிரிமினல் லா இன் இந்தியா. இப்போது நம்ம படிக்க போகிற இந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 1860 அந்த ஆக்ட் வந்தது எப்படி வந்தது. அப்போது நம்ம ஒரு ஆக்டை படிக்கிற மாதிரி இது எப்படி வந்ததுன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இது எப்போ வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கலாக நம்ம உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் லீகலாக நோட்ஸ் கூட எடுத்து வைக்கணும். இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக வந்து எல்லாருமே கொஞ்சம் கேட்டுக்கோங்க, இது கண்டிப்பாக உதவும். அப்போது வாஸ்கோ ட காமா அதாவது போர்த்துகீசியல் அந்த போர்த்துகீஸ் பிகின் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக வரும்போது அப்போ அவங்க ஃபாலோ பண்ணி டச்சை ஃபாலோ பண்ணி வருது. சப்சிக்வெண்ட்டாக யார் வர்றாங்க, இங்கிலீஷ் மேன் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. அப்போ தான் அவங்களோட ட்ரேட் இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது என்னென்னா குயின் எலிசபெத் அவங்க வந்து 1600 ஒரு சார்ட்டர் வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க இந்தியாவில். அந்த சார்ட்டர் வந்து என்ன ஆகும், ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவில் வருது. அந்த சார்ட்டர் வந்து என்னென்னா ஒரு ரூல்ஸ், அந்த சார்ட்டர் மீன்ஸ் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு உடன்படிக்கை அவங்களுக்குள்ள ஒரு ப்ரிப்பேர் ஆகிடுது. அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் ரன் ஆகிறதுக்கும் the company has a exclusive right of trading to all part of the Asia, Africa and America. It also gave the company power to make law. இந்த என்ன ஆயிடுது, இந்த சார்ட்டர் வந்து என்ன பண்ணுது, கம்பெனிக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பவர் வந்து கொடுத்துருது. இதுதான் இந்தியாவுக்குள்ள வந்து இங்கிலீஷ் மேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியில் ஒரு ரூலிங் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இந்த ஏரியா தான் வருது நமக்கு. ஓகேங்களா. அப்போ அந்த டைமில் என்ன ஆகுது, 1609 சார்ட்டர் வந்து ரினியூ பண்ணுறாரு யார், தாமஸ் ஜேம்ஸ் அப்படின்றவர் 1609 அந்த சார்ட்டரை வந்து ரினியூ பண்ணுறாரு. இப்போது 1600 கொண்டு வந்த சார்ட்டரை. நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா 1661 சார்லஸ் கேவ் சிமிலர் பவர் வைல் ரினியூவிங் இட். அப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
சார்லஸ்ன்றவர் ஆல்ரெடி இருந்த அந்த சார்ட்டர், நம்ம ஆல்ரெடி உடன்படிக்கை அப்படின்னா இந்தியாவில் வந்து இதை தான் பண்ண போகிறோம், இந்த பிஸ்னஸ் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்னு ஒரு இதுவும், ப்ளஸ் எப்படி வந்து இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரலாம்னு இருக்காங்களோ அதை ஒவ்வொரு தடவை இதை ஆல்டர் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டே வராங்க. அந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படின்றத அமெண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மாற்றுறது எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து சார்ட்டர் ஆஃப் 1668 அங்கே என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபர்டு பாம்பே டு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரொசீடிங்ஸ் இன் கோர்ட் சுட் பி லைக் தட் தேர் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் என்ன கோர்ட்டோட நடைமுறைகள்லாம் நம்ம அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாம்பேக்கு செட்டப் பண்ணுறாங்க. எப்போது 1668 வந்து செட்டப் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் இந்தியாவுக்குள்ளே இந்த கோர்ட் வருது அப்படின்றதுக்கான ஏரியா வந்து எப்போது 1668 வந்து வருது. அங்கே என்ன டிரான்ஸ்ஃபர்டு பாம்பே டு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ப்ரொசீடிங்ஸ் இன் கோர்ட் சுட் பி லைக் தட் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்துடுறாங்க. த கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் which was established in 1672 set once a month for its general session and cases that remained undisposed of were adjourned to petty session. என்னன்னா இந்த 1672 வந்து அந்த ஜுடிகேச்சர் கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கும் போது என்ன மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஜெனரல் செஷன் நடக்குது. அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா இவங்க வந்து அன்டிஸ்போஸ்டு அந்த கேஸை வந்து எதுவுமே முடியாமல் இருக்க கேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அட்ஜமெண்ட் டு த ஒரு பெட்டி செஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த செஷனுக்கு மூவ் ஆன் ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து இப்போ இந்த பனிஷ்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு கான்செப்ட் வர்றாங்க. அப்போது பனிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்லேவரி இன் கேஸ் ஆஃப் தெஃப்ட் அண்ட் ராபரி. In ordinary cases of theft, the offender had to pay compensation or else he was forced to work for the owner of the article stolen. இவங்க என்னென்னா ஒன்று அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறது எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒன்று ஸ்லேவரியாக இருக்கும், தெஃப்ட் பண்ணியிருக்குது, ராபரி இந்த மாதிரி பண்ணியிருக்கவங்களுக்கு. ஆர்டினரி கேசஸ் ஆஃப் தெஃப்டாக இருந்தது அப்படின்னா ஒன்று காம்பன்சேஷன் பேமெண்ட் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா யாரோட பொருளை திருடிட்டு வந்தாங்களோ அவங்ககிட்ட வந்து ஸ்லேவரியாக ஒர்க் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி லா ஃபோர்ஸ் பண்ணுது. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து 1683 அப்போ இரண்டாம் சார்லஸ் அப்படின்றவங்க வராங்க. அப்போ கிராண்டடு ஃபர்தர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தர் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் த பிளேசஸ் ஆஸ் த கம்பெனி மைட் டிசைட். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எங்கெங்கெல்லாம் கோர்ட்டை வந்து செட் பண்ணுறதுக்காக டிசைட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் 1683 அப்படின்றதுல நம்ம சார்ட்டர் ஆக்ட் 1683 சார்லஸ் 2 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாரு. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 1687 அப்போ என்னென்னா another charter granted by which a mayor or corporation were established at Fort of St. George, Madras in order to settle a small disputes வந்து செட்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மேயரோ இல்லை கார்பரேஷன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு எப்படின்னா ஒரு ஜட்ஜு மாதிரி அங்கே வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அடுத்து வந்து 1726 கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேலே ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து போகுது. எங்கே க்ரௌன் ஃபார் த ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் இந்தியாவில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. என்னங்க ஒரு லா ஆஃப் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் டு த க்ரௌனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து என்ன வருது இந்தியா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் இந்தியா சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸை வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ என்னென்னா தேர்ஃபோர் மேயர் கோர்ட் வேர் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் த ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்போது ஒரு என்ன நடக்குது ஒரு மேயர் கோர்ட் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஒரு ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1753 வந்து என்னன்னா another charter passed under which mayor were not empowered to try suit between Indians and no person were entitled to sit a judge who had an interest in suit. யாருக்கு அந்த சூட்டில் பாதிக்கப்பட்டவங்க இப்போது 1753 ஒரு சார்ட்டர் வந்து அந்த ஆக்டில் வந்து மறுபடியும் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் வச்சு மேயர் வேர் நாட் எம்பவர்டு அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படி ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா இந்தியன் லா இங்கிலீஷ் லா வந்து இங்கே செட் ஆகாது அப்படின்ற கான்செப்ட் வருது. அப்படின்ற சூழ்நிலையில் மேயருக்கு வந்து பவர் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பிட்வீன் த இந்தியன்ஸில் இருக்கும்போது நோ பர்சன் வாஸ் என்டைட்டில்ட் டு சிட் அ ஜட்ஜ் ஹூ ஹேட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் த சூட். யார் அந்த சூட்டில் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்க வந்து அதாவது அந்த கேஸில் வந்து ஜட்ஜாக ஆக்ட் பண்ணுறதை ரிமூவ் பண்ணிடுது
1753 ஆக்ட். அப்போ என்னன்னா, அப்போ இங்கிலீஷ் லா வாஸ் நோ மோர் அப்ளிகபிள் டு இந்தியன்ஸ் அண்ட் தே வேர் லெஃப்ட் டு பி கவர்ன்ட் பை தேர் ஓன் லாஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இதனால் என்ன ஆயிடுது, இங்கிலீஷ் லா வந்து நமக்கு அப்ளிகபிளாக இல்லாமல் இருந்திருக்கு. நம்மளை என்னென்ன வந்து ஓன் கஸ்டம்ஸ் அண்ட் லாஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணமோ அதவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற சூழ்நிலை போயிடுறோம். அப்போ என்ன ஆகுது, மறுபடியும் இன் 1765 ராபர்ட் கிளைம் கேவ் டு இந்தியா ஃபார் த தேர்ட் டைமுக்கு இந்தியாவுக்கு வராரு. அப்போ என்னன்னா, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நமக்கு எப்படின்னா திவானி அப்படின்னா முகால்ஸ் பீரியடில் முகால் எம்பவரில் வந்து பார்த்தீங்க அப்படி எம்பரரில் திவானி ஸ்கீம் வந்து இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, த கிராண்ட் ஆஃப் திவானி இன்க்ளூடட் நாட் ஓன்லி த ஹோல்டிங் ஆஃப் திவானி கோர்ட்ஸ் பட் ஆல்சோ த நிசாம்ட் த ரைட் ஆஃப் சூப்பரண்டிங் த ஹோல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் பெங்கால், பீகார், ஒரிசா. அது எல்லாமே என்ன பண்ணுறாரு, இனி வந்து என்ன பண்ணிடுறாங்க, இதை வந்து நம்ம செட் ஆகாது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடுறாங்க. அப்போது இன் 1772 வாரன் ஹேஸ்டிங் டுக் ஸ்டெப் ஃபார் ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸுக்கு வந்து எப்போது இன் 1772 வாரன் ஹேஸ்டிங் அப்போ கவர்னர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து எப்படின்னா, ஃபௌஜ்தாரி அதாலத் எஸ்டபிளிஷ்டு இன் ஈச் டிஸ்ட்ரிக்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் வந்து கோர்ட்டை வந்து நம்ம கொண்டு வரணும், கிரைம் அஃபென்ஸுக்காக கிரிமினல் அஃபென்ஸுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு 1772 கொண்டு வராங்க. அப்படின்றப்ப அவங்க அந்த இடத்துல வந்தப்போ என்ன பண்ணிடுறாங்க, யார் வாரன் ஹேஸ்டிங் வந்து ஹிந்து முஸ்லீம் லா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ட்ரீட்டட் ஈக்குவலி. அவர் ஹிந்து லாவாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸ் லாவாக இருக்கட்டும் இது ரெண்டையுமே அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாரு. ஹி டிட் நாட் அப்ளை இங்கிலீஷ் லா டு த இந்தியன் ப்ரொவின்ஸ். அதாவது நம்ம இந்தியன் ப்ரொவின்ஸ்னு சொல்கிற நம்மளுடைய மாகாணங்கள், அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாம்பே, சென்னை, இது எல்லாமே இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இங்கிலீஷ் லா வந்து அப்ளை பண்ணலை. அப்போ வந்து த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் வந்து ரிமைண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் நவாப் கையில் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகமதியன் கிரிமினல் லா ரிமைண்ட் இன் ஃபோர்ஸ், அது வந்து எதுவுமே பண்ணலை, அது ஃபோர்ஸில் எப்படி இருந்ததோ அது அப்படியே தான் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் ஜமீன்தார் கையில் தான் ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி நம்மளோடது இருந்தது. முகால்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள தவிர மற்ற இடத்துல எல்லாம் ஜமீன்தார்கிட்ட ஹேண்ட் ஓவர் ஆயிருது. அப்போது பாம்பே பிரசிடென்சி வந்து ஹிந்து லா அப்ளைடு டு விச் த முஸ்லீம் லா அப்ளைட் டு முஸ்லீம். பாம்பே பிரசிடென்சியில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹிந்து லா அப்ளைட் டு ஹிந்துக்கு தான், முஸ்லீம் லா அப்ளைட் டு முஸ்லீம் தான். இது எப்போது யாரோட பீரியடில், இந்த வாரன் ஹேஸ்டிங்ன்ற பீரியடில் 1772. அதே மாதிரி 1773 அப்படின்றதா ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து பாஸ் ஆகுது. அப்போ தான் அந்த ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும். அப்போது அந்த 1773 அந்த ரெகுலேட்டரி ஆக்ட் பாஸ் ஆகிற பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து கிரிமினல் ஜஸ்டிஸை வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணிடுது. எதனால, கவர்னர் ஜெனரலில் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ கவர்னர் ஜெனரல் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது என்னது, இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் போயிடுது. அப்போ என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் எஸ்டபிளிஷ் அட் ஃபோர்ட் வில்லியம் பெங்காலில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டபிளிஷ் பண்ணுறாங்க. ஹேண்டில் அது என்னென்ன கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணுதுன்னா, ஹேண்டில் சிவில், கிரிமினல் அண்ட் அட்மிரல்ட்டி அண்ட் எல்லாம் இந்த சிவில், கிரிமினல், அட்மிரல்ட்டி வந்து கேசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னென்னா, இப்போ க்ரைம் கமிட்டட், இப்போ ஒருவேளை கவர்னரோ இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோ வந்து ஏதோ க்ரைமில் வந்து கமிட் ஆகிறாங்க அப்படின்னா இதை எங்கே வந்து இந்த பெஞ்ச் வந்து பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் கிங் பெஞ்ச் இன் இங்கிலாந்து. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற தப்பு. யார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், கவர்னர் ஜெனரல் இவங்கெல்லாம் இருக்கிறத வந்து யார் ஃபாலோ பண்ணுவா, கிங்ஸ் பெஞ்ச் இன் இங்கிலாந்து அதுதான் ஃபாலோ பண்ணும். அப்போது 1781 மறுபடியும் இந்த ரெகுலேட்டரி ஆக்டில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து 1833 அப்படின்றத இங்கே தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஐபிசி ஆக்ட் வந்து எங்கடா வந்திருக்கு அப்படின்னா, இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் 1860 வந்த முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்கலே. இந்த மெக்கலே அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ கவர்னர் ஜெனரல் இருந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஹவுஸை வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி இதை வந்து இந்தியாவில் வந்து இந்த லாஸை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ என்னென்னா, மெக்கலே மூவ்டு த ஹவுஸ் கோடிஃபை த கிரிமினல் சிங்கிள் லெஜிஸ்லேச்சர் ஃபார் த ஹோல் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு. இதுதான் ஒரு கிரேட் லேண்ட்மார்க் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கோடிஃபிகேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து இந்த லா வந்து இந்த கோடு வருது. இப்போ எப்படி நம்ம கோடு வந்து பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த இந்தியன் பீனல் கோடில் வந்து இந்த செக்ஷன் 34 அப்படின்னா ஒரு ஆப்ஷனில் இருக்கும், செக்ஷன் 420 அப்படின்னா சீட்டிங், இந்த மாதிரிலாம் வருது. இந்த கோடை வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாருமே மெக்கலே தான் ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு லா கமிஷனை வந்து செட் பண்ணுறாரு. எப்போது 1834 வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆக்ட் படி
அண்ட் சார்ட்டர் ஆக்ட் 1830 படி ஃபஸ்ட்டு லா கமிஷன் எப்போ அமைக்கிறாங்க கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்னா 1834 பண்ணுறாங்க. அப்போது இது என்னென்னா இது வந்து இன்வெஸ்டிகேஷன், ஜூரிஸ்டிக்ஷன், பவர் அண்ட் எக்ஸிஸ்டிங் கோர்ட் அந்த போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லாவை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இன் ப்ரிப்பேரிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டிராஃப்ட் கோடை வந்து எப்போ சப்மிட் பண்ணுறாங்கன்னா October 14, 1837 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிராஃப்ட் கோடை வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க லா கமிஷன். நெக்ஸ்ட்டு என்னென்னா April 2026 அனதர் லா கமிஷன் அப்பாயின்மெண்ட், இன்னொரு லா கமிஷனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த கோடை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. இந்த கமிட்டி அதாவது April 2026 ஒரு லா கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த திஸ் கமிஷன் சப்மிட் ரிப்போர்ட் டூ பார்ட்டாக வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுது. இப்போது 1846 ஒரு ரிப்போர்ட்டும் 1847 ஒரு ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா இதை வந்து எப்போ கொண்டு போய் அந்த நம்ம ப்ரெசென்டட் பிஃபோர் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் முன்னாடி 1856 வந்து தான் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்போ இது நமக்கு வந்து இந்த ஆக்ட் எப்போ பாஸ் ஆகுது அப்படின்னா October 6, 1860 தான் இது இந்தியன் பீனல் கோடு வந்து ஆக்ட் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிடுது. அப்போது இந்த கிரெடிட் எல்லாமே யாருக்கு போக வேண்டியது, இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் 1860 வந்து யாருக்கு போக வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா இட் மஸ்ட் பி செட் டு த கிரெடிட் ஆஃப் லார்ட் மெக்கலே அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேர வேண்டியது. இப்படி தான் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எலாபரேட்டாக இருக்குது செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு இயர்லி என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக போனோம் அப்படின்னா அந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. பட் நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டாக வச்சு சொல்லியிருக்கோம். இனி ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அப்போது நம்ம இனி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ இந்த மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறேன். அதில் வந்து நம்மளோட புக்கு லா ஆஃப் கிரைம் பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கிறதுல ஃபஸ்ட்டு சாப்டரில் டெஃபினிஷன் ஆஃப் க்ரைமும் எலமெண்ட்ஸ் ஆஃப் க்ரைம் இது ரெண்டையும் பற்றியான நெக்ஸ்ட் கம்மிங் வர ஆடியோவில் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இதை வந்து எல்லாத்துக்கும் கட்டாயம் கேளுங்க. ஏன்னா ஒரு லா வந்து பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஆக்ட் நம்ம ஒவ்வொரு ஆக்டை நம்ம கவனிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாம் என்ன நடந்தது, ஒவ்வொரு ஆக்ட் எப்படி கொண்டு வந்தாங்கன்ற டீட்டெயில் வந்து நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் ப்ரொஃபஷனில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே நம்ம ஒரு பேசிக்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நமக்கு ஹெல்ப்பாக இருக்குன்ற ஒரு அவசியம் இல்லை, ஒரு ஜென்ரலாகவும் இருக்கும். நீங்கள் எப்போ போனீங்கனாலும் இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.